என்னுடைய இந்த புலம்பலுக்கான ரீசன் என்ன? என்னுடைய இந்த பெருமூச்சுக்கான காரணம் என்ன? வேதம் உலகம் உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லும் போது கர்த்தர் இருக்கிறார் உனக்காக. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கவனிங்க, தாவீதுக்கு தான் எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் உரியாவின் கண்ணீருக்கு கர்த்தர் தாவீது கிட்ட கணக்கு கேட்டான். அந்த உரியாக்காக அழுறதுக்கு அவன் மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த கண்ணீருக்கு தேவன் தாவீது கையில கணக்கு கேட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க ஒருவரும் இல்லை. நியாயம் உங்களுக்கு எடுபட்டு போச்சு, கேஸுக்கு வழக்குக்கு போக காசு இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்கள், துணிகரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். வழக்கு முடிஞ்சிட்டுனா கைக்கு வந்திருக்குமே, இன்னும் வரலையே. அப்போ வழக்கை எடுக்கல், வழக்கு நடந்துட்டு இருக்கு. எப்பத்துல இருந்து வழக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு நாள் பெருமூச்சு விட்டேன், ஒரு நாள் அழுதேன். இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி துரோகம் பண்றாங்களே, அன்னைக்கு அந்த வழக்கு தேவ சமூகத்திலே. அதுதான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும். சங்கீதம் 10 ஒரு வார்த்தை உண்டல்லவா, முடிக்கிறேன். வார்த்தை வந்துட்டே இருக்கு, முடிக்கவும் மனசு இல்ல. 14:10-14 வாசிங்க, 13 இருந்து வாசிங்க, 12 இருந்தே வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பது. அவர்லாம் கேட்டு விசாரிக்க மாட்டார்னு தன் இருதயத்துல அவன் எப்படி அதை சொல்லலாம்? கர்த்தர் என்ன செய்வாராம்? அடுத்த வசனம், அதை பார்த்திருக்கிறீரே. கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஒரு புறம் தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்கிறதையும் பார்க்கிறார், இன்னொரு புறம் அந்த அழுகைக்கு ஒருத்தன் காரணமா இருந்து இருதயத்துல தேவன் அசட்டை பண்றான்ல, இவன் என்ன போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணி, இவன் என்ன பிரேயர் பண்ணி, பார்த்துக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வார்த்தை, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை பாருங்க, ஏழையானவன் தன்னை, நான் வாசிக்கிறேன், தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறார். ஏன்னா வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல. போனாலே காசு எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் கேட்கிறான். அட்வொகேட்ட போனாலும் எல்லாரும் அல்ல, ஆனா பெரும்பாலும் அப்படிதான். எவ்வளவு காசு வச்சிருக்கிற? அவன் பார்த்தா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்க்கிறீங்க, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆமென், ஹெல்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ். திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அவன் தலைமையில ஏறாங்களா? ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான், ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான். உங்களுக்காக பேச எம்எல்ஏ வரல, எம்பி வரல, மினிஸ்டர் வரல, பெரிய பிக் ஷாட் யாருமே வரல. அதனால உங்க தலைமுறைய ரொம்ப மட்டம் தட்டுறாங்களா? கர்த்தரிடத்துல கொடுத்துருங்க. அந்த வழக்கை அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தினா அவர் இதுவரை தோற்றது கிடையாது,
நான் தைரியமா என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன், என் தேவனுக்கு தோற்க தெரியாது. தோல்வி என் தகப்பன் அகராதியில் கிடையாது. அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர். வழக்கை நடத்தினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். புலம்பல் 3:58. என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டீர். அவர் நடத்திட்டார்னா மீட்பு, விடுதலை. அப்போ முந்தின வசனத்தை சொல்றேன், வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்னப்பா எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க? வழக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து அவர் கண்களும் கண்ணீர். வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். Thank you Holy Spirit. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന பிரியமானவர்களே, கொஞ்சம் டைம் ஆயிட்டு, ஆனாலும் ஜெபிக்காம முடிச்சா நல்லா இருக்காது. எந்த காரியத்தை நிமித்தம் ஒரு பெருமூச்சு, சில காரியத்தை எனக்கு அழனும் போல இருக்கு அப்படின்னு உங்க இருதயத்தில் இருக்கும்னா, ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி கொட்டிருங்க. கொட்டிருங்க. வேற வழி இல்ல. யோசபாத்தை, இந்த இடத்துல நீ கூக்குரல் போட்டா தப்பிடுவ, இந்த இடத்துல நீ பெருமூச்சு விட்டா தப்பிடுவ. ஆண்டவர் உங்களுக்காக தானே பேசினார். இவ்வளவு 1000 ஜனங்கள் இருந்தோம், சகோதரா சகோதரி, உங்களுக்காக தானே இன்னைக்கு வார்த்தையை மாத்தி தந்து பேச வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே உடைச்சிருங்க, உடைச்சிருங்க. எதை நினைச்சு ரொம்ப பாரம் அப்படி மூச்சு அடக்கிதா, ஆண்டவர்கிட்ட கொட்டிருங்க, கொட்டிருங்க. அவர் நினைப்பார், நீ செஞ்சதல்ல, அவர் செய்தது. உனக்காக அவர் செய்தது. ஒரு அல்லமாக்கார, யாரையும் பார்க்காதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான் வார்த்தை. அதனால உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்கலாம். அதை பார்த்து நீ உன்னை ஏமாத்திராத. இந்த நேரத்தில் நீ அழ அழ உன் வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறான். உன் வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சிலரோடு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இப்பொழுது நீங்கள் அழ அழ, இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். இப்ப தேவனிடத்தில் உங்களை ஒப்புவிக்கிற நேரம். நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு உங்கள் விண்ணப்பங்களை செலுத்த செலுத்த உங்க பக்கத்தில் அவர் வரார். உங்க தோள்ல கை வச்சு உங்க வலது கரத்தை பிடிச்சு சொல்றார், பயப்படாத, உன் வழக்க நான் நடத்துறேன். உன் வழக்க ரிசல்ட்ட மட்டும் நீ பாரு, ரிசல்ட்ட மட்டும் பாரு. உன் வழக்க நான் நடத்துகிறேன். உடன்படிக்கையின் தேவனவர். எப்படி நான் உன்னை மறப்பேன்? எப்ராஹிமவனை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னோடு பேசின வார்த்தை எல்லாம் எப்படி வீணாய் போக விடுவேன்? இந்த வானமும் பூமி ஒளிந்தாலோ ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகாது என்று ஆமென் என்கிற நாமத்தை உடையவர் அல்லவா உன்னோடு பேசி இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், நீர் அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. He is the father of fatherless. திக்கற்ற பிள்ளைகளின் தகவல். நீ நினைக்கலாம், அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க ஏண்ட பிரச்சனைக்கு வருவாங்களா? அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்குமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் இருக்கிறார் சகோதரி, சகாயர் இருக்கிறார் சகோதரா. யாரு சொன்ன அவர் இல்லைன்னு?
நீ எந்த உறவை இழந்து நிக்கிறியோ அந்த உறவாய் அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறார். வழக்கை அவர் நடத்துகிறார். ஜெயத்தை நீ காண்பாய். ஜெயத்தை நீ காண்பாய். கர்த்தரை நோக்கி முறையிடு. கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடு. கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. ஓ தேங்க் யூ ஃபாதர். ஆரெல்லாம் என்னை அகற்றி நிறுத்தியா. ஆரெல்லாம் என்னை நீங்க ஜெபம் பண்ணுங்க. நெஞ்சோடு சேர்க்கும் காற்று போன போக்கில போனாலும் வார்த்தை நிறைவேறும் சகோதரி. நான் நினைச்சது மாதிரி இல்ல. யாரோ என்னை கட்டி கொண்டு போறது போல இருக்கு. ஒரு நேரம் பார்த்தா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது போல இருக்கு. இன்னொரு நேரம் பார்த்தா பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருக்கிறது. என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இப்படி காற்றடிக்குது? கொடுங்காற்றல்லவா, கடுங்காற்றல்லவா, இதுல அல்லவா நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரி, பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரா, நீ சொல்ல போகிற எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். நடந்தது, நடக்கும், நடந்தது. ஓ துருத்தி. நான் அழுறது அவருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு அவருக்கு வலிக்கும். அவருக்கு வலிக்கும். கண்ணீரும் ஆண்டவரே, அநேக உள்ளங்கள் சபைகளும் ஆன்லைன்ல பாக்குறவங்களே கண்ணீரோடு இருக்கிறாங்க. நீங்க தந்த வார்த்தையை சொல்லிட்டேன். நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க.